மழைச்சாரல் விழும் வேளை மூச்சு தொடுவே. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான லவ் ஸ்டேட்டஸ் நம்ம இன்சார்ட் ஆப்பில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ மோடு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஃபோட்டோ மோடு போயிட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுமோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே கொடுங்க. டேரெக்டாக கேன்வாஸ் போயிட்டு 9:16 ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்சார்ட் லோகோ இருக்கும், கீழே பாட்டமில் மேலே பெருக்கல் இருக்கும். கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா லோகோ ரிமூவ் ஆயிரும். நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் இல்லாமல் லோகோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்த பிக்சர் வந்து கேன்வாஸில் 9:16 கொடுத்தும் செட் ஆகலை அப்படின்னா கீழே கிராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு 9:16 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் 5 செகண்ட் இருக்கும். அதை டச் பண்ணாலே 2 பக்கம் ஏரோ வரும். ரைட் சைடு ஏரோவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 32 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே PIP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ மோடு போயிருங்க. நான் வந்து ஒரு பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு போயிட்டு லைட்டன் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ சேம் மெத்தடில் நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து எடுத்தது. நீங்கள் யூடியூப் போயிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் தமிழில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்டஸ். ஸோ இந்த சாங்கை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே பிளெண்டு இருக்கும், பிளெண்டு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. லைட்டனுக்கும் ஸ்க்ரீனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. லைட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பார்ட்டிகல் மூவிங் டெம்ப்ளேட் வந்துட்டு ரொம்ப லைட்டாக தெரியும். அதே ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக விழுகும். ஸோ நான் லிரிக்ஸுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுக்குறனால இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக ஸ்க்ரீனில் தெரியும். அதனால தான் நான் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன் லிரிக்ஸுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஸ்டேட்டஸ் ரெடி. சிம்பிளான எடிட்டிங் தான். ஸோ இது வரைக்கும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே சேவ் இருக்கும், மறுபடியும் சேவ் கொடுத்துருங்க. வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். 100% முடிஞ்சோடனே கேலரிக்கு வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த எடிட்டிங் ட்ரை பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.